இதுல எனக்கு இன்னொரு வலியான விஷயம் என்னன்னா, தாவேகா கட்சி தொண்டர்களை பற்றி பேசும்போது, அந்த இளைஞர்களை பற்றி பேசும்போது, திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு, கரண்ட் கட் பண்ணிட்டோமா. கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா, எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. ஒரு தற்கொலைகள் அணில் கூட்டங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறது ஏதோ செய்யறது, இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்துல வருது. ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய தமிழக இளைஞர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணணும், எப்படி நடிக்கணும், எப்படி அழுகணும், இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல தலைவன் நம்மளுடைய நாட்டிற்கு வரணும், ஒரு தலைமை ஒழியணும் அப்படிங்கறதுல அந்த இளைஞர்களுக்கு நிஜமான தேடுதல் இருக்கு. அதை வெளிப்படுத்துற விதம் வேணா அவங்க சரியா செய்யாம இருக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டதான் அவங்களே வரும்போதே எல்லாருமே பெரிய அறிவாளிகளா வந்ததில்ல. நான் இந்த தாவேகா கட்சி தொண்டர்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு தலைமையை தேடி போங்க, தலைவனை தளபதியை தேடி போங்க, தப்பே கிடையாது. ஆனா உங்க வீட்டுக்கு தலைவன், உங்க வீட்டுக்கு தளபதி நீங்க தான். அவங்களுக்கு வந்து விஜய் வந்து சாப்பாடு போட போறது கிடையாது. அவங்களுக்கு வேற எந்த கட்சி தொண்டனும் வந்து உங்க அம்மா அப்பாவை, உங்க பொண்டாட்டிய, உங்க தங்கச்சிங்களை பாத்துக்கிறது கிடையாது. நீங்க தான் அந்த வீட்டுக்கு சொத்து. அநியாயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுது, ஒரு குடிசை மேல ஏறுது, கரண்ட் கம்பத்து பக்கத்துல நிக்கிறது, என்ன பண்றீங்கன்னு தெரியல. உங்களுடைய விலை மதிப்பற்ற உயிரை இவ்வளவு அனாவசியம் அநியாயமா கூட்டத்துல நசுங்கி கண்டவங்கள நம்மள மிதிச்சு, கழுத்தை மிதிச்சு, மூச்சுட முடியாம துடித்து இறந்து போறது, இதெல்லாம் உங்க அம்மா அப்பாக்கு, பொண்டாட்டிக்கு, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு தலைவனை தேட வேண்டியதா இல்லைன்னு சொல்லல, எல்லாத்திலுமே ஒரு நிதானத்தோட இருங்க, விவேகத்தோட இருங்க. இன்னும் இந்த தாவேகா விஜய் கூட்டத்துல நடந்ததுல நிறைய கேள்விகள் இருக்குது, அதை பற்றி நிச்சயமா பேசுவோம். இனிய உறவுகளுக்கு வணக்கம். பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டுல யார் கூட்டம் நடந்தாலுமே மறக்காம ஒரு கரண்ட் கட் ஆயிருது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல கரண்ட் கட் ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க மிதிச்சு, இது வந்து ஒவ்வொரு கட்சி மாநாடு போடும்போது தொடர்ந்து நடக்குது. திமுக இருக்கிற இடத்துல அவங்கள தவிர வேற யாரும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை பற்றி நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் பேசியிருப்பாரு. இந்த இருக்கே லைட் வெளிச்சமா இருக்கே நினைச்சிடாதீங்க, பூரா ஜெனரேட்டர் காசு தான், பூரா டீசல் கொடுத்துதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க. கேட்டா எங்களுக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க. செய்யற ரவுடிசம் அவங்க தான். இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் 1-2 உயிர்கள் இல்ல 36 உயிர்கள் பலியாயிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடியது சிபிஐ விசாரணை வைக்கிறது. ஏன் சிபிஐ விசாரணை வைக்காம நானே தனிநபர் குழு விசாரணை பண்றேன், நாங்க வந்து ஒரு குழுவை வச்சு விசாரணை, இது ஒரு பெரிய கண் துடைப்புங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இங்க யாரும் முட்டாள் இல்ல. இது முறையா அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி அக்குவேர் ஆணிவேரான ஒரு ரிப்போர்ட் வேணும் தமிழக மக்களுக்கு. சிபிஐ விசாரணை. தமிழகத்துல எந்த ஒரு மனுஷனும் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு உரிமை உண்டு. அதாவது நான் ஒரு பாஜகவை சேர்ந்தவளா இருந்தாலுமே யார் வந்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கும் தமிழ்நாட்டுல ஒரு உரிமை உண்டு. அப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய கொள்கைகள் சரியான, அதெல்லாம் ரெண்டாவது பேசுவோம். இதுல வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க, விஜய் வந்து உடனடியாக அந்த இடத்த விட்டு ஏன் ஓடி போனாரு, அந்த இடத்துல ஒரு தலைவனா நின்று என்ன பொறுப்போடு செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா அப்படின்னும், அதே மாதிரி பத்திரிகையாளர்களை உடனடியாக சந்திக்கிறதுக்கு ஏன் பயந்துட்டு அந்த ஓட்டம் ஓடுறாரு, ஒரு தலைவன் இதை செய்யணும்னு முதல்ல அரசியல வந்திருக்கிறாரு, சில விஷயங்கள் செய்ய தெரியும், அவருடைய அரசியல் அனுபவம், அதெல்லாம் உடனடியாக ஏதாவது செஞ்சு இன்னும் தப்பு மேல தப்பு வந்துருமோ ஏதாவது பயப்படலாம். ஆனா இழந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு நிவாரண தொகை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவருடைய மௌனத்தை கலைத்து பேசியிருக்கிறாரு. நம்ம வந்து ஒட்டுமொத்தமா ஒருத்தவங்க அரசியலுக்கும் வந்து இறங்கிட்டாலே நம்ம பேசவே விடக்கூடாது. அப்படி ஒரு சர்வாதிகாரமான அரசியல் அப்படிங்கிறது வந்து இனிமே தமிழகத்தில் ஈடுபடவே படாது. நான் தாவேகா தொண்டர்கள் ஒருவருக்கும் சொல்றது என்னன்னா, தாராளமா நீங்க ஒரு அரசியல் பண்ணணும், அரசியல் மாற்றம் பண்ணணும்னு நம்மளுடைய இளைஞர்கள், நீங்க யார் பின்னால போனாலும் சரி தவறு கிடையாது. ஆனா உங்களுடைய உயிர்ங்கிறது ஒரு பொக்கிஷம். உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து விஜயோ யாரோ மற்ற எந்த தலைவர்களும் வர மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஹீரோ, உங்க வீட்டுக்கு நீங்க தான் தளபதி. மாற்றங்கள் செய்ய நினைக்கும் நம்மளுடைய உயிர் இது எல்லாத்த விட மிகப்பெரியது அப்படிங்கறத மனசுல நினைச்சிட்டு நிதானத்தோடு தைரியத்தோடு உங்கள் பயணத்தை செய்யுங்கள். இன்னொரு விஷயம் வந்து தாவேகா தலைவர் விஜய் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். ஏன்னா 36 மனித உயிர்கள் அநியாயமா அவருடைய அலட்சியத்தினால பலியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. தேவையில்லாத பேனிக் வந்து ஆகவே வேண்டாம். ஏன்னா மத்தியில இருந்து நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பார்த்திருக்கிறாங்க. அவங்க வந்து கட்டாயம் இதை பற்றி எல்லா விசாரணையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திடம் குறிப்பா அவங்க நம்ம பிரதமர் மோடி ஐயா கிட்ட வந்து இதை எடுத்து சொல்லி யார் இதன் பின்னணியில் இப்படி பண்ணது, இந்த சதிக்கு யார் காரணம் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா கண்டுபிடிப்போம். பிரதமர் மோடியிடமே இந்த செய்தி போயிருக்குது. அதுக்கான விசாரணையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கலக்கங்கள் உங்க யாருக்குமே வேண்டாம். இறைவன் நிச்சயம் நம்ம கூட இருப்பார். நன்றி, வணக்கம்.